நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனது இந்த உருவம் பிடித்திருக்கிறதா தாயே? மனதை கவர்வதாக உள்ளது மகனே, மிக அழகாக உள்ளது. உனது இந்த சொரூபம், இதனை நான் கண்ட மாத்திரத்தில் என் துன்பங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டு அற்புதம் கொண்டது. ஈசன் அன்னை பார்வதி புதல்வர் விநாயகர் வாழ்க! மகாதேவர் வாழ்க! அன்னை பார்வதி வாழ்க! தும் தனானா திர் தனானா தீம் தனானா தீம் தனா தீம் தனானா தாதிர் தனானா தீம் தனானா தீம் தனானா. உனது வேதனையை நான் உணர்கிறேன். உள்ள வேதனையை உணர இயலாது. அவ்வாறு உணர்ந்திருந்தால் இதை நிகழ்த்தி இருக்க மாட்டீர்கள். தமது திருசூலத்தினால் எமது புதல்வனை தாம் தாக்கிய வேளையில் எங்கிருந்தது கண்ணீர்? அனர்த்தத்தை நிகழ்த்திய பின்னர் கண்ணீர் வடிப்பதால் பலன் ஏதும் இல்லை சுவாமி. எந்த சிருஷ்டியானது ஒரு அன்னையிடமிருந்து அவளது புதல்வன் பறிபோக காரணமானதோ அந்த சிருஷ்டியையே நான் அழைத்து நாசமாக்குகிறேன். என்னை மன்னித்தருள வேண்டும் சுவாமி. தம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன். அறியாமல் நான் பெரும் தவறு இழைத்தேன். நான் எனது ரௌத்ர ஸ்வரூபத்தினை தரித்து தமக்கு அதீத அவமதிப்பை ஏற்படுத்தினேன். வேதனையால் விவேகம் இழந்து அண்ட சராசரங்களுக்கும் இழப்பை ஏற்படுத்தினேன். நான் நிகழ்த்தியதானது அகிலத்தை காக்கும் பொறுப்பில் இருப்பவளுக்கு சோபை அளிக்காதது. மனைவி என்னும் அந்தஸ்தில் இருப்பவளுக்கும் அது பொருந்தாதது. தயை கூர்ந்து என்னை மன்னித்தருள வேண்டுகிறேன். எனினும் தாம் எனக்கு மன்னிப்பு வழங்கினாலும் என் செயல்களுக்கு நானே என்றும் மன்னிப்பு வழங்க இயலாது. நீ செய்தது பிழையே அல்லாத போது இவ்விதம் நீ மன்னிப்பு வேண்டிய அவசியமில்லை பார்வதி.
நான் புனர்வாழ்வு பெற்றதால் தமது பொறுப்பில் உள்ள சிருஷ்டியில் மீண்டும் நன்மை திரும்பியது. நன்மையுள்ள இடத்தில் எதற்காக இந்த வேதனை? நான் உள்ள இடத்தில் பரவசம் மட்டுமே வியாபிக்கும், சுபங்களே நிகழும். மன்னிப்பு வேண்ட கடமைப்பட்டவன் நான் மட்டுமே தாயே. தந்தை எனது சிரசை கொய்தது உண்மையில் உத்தமமான செயல். அந்த சிரசில் என் புத்தி மழுங்கி இருந்தது. அக்காரணத்தினால் நான் தம்மை கூட அவமதிக்க துணிந்தேன் தந்தையே. எந்த ஒரு புதல்வனும் தம் தந்தையை அவமதிப்பது பெரும் பாவம். எனது அச்செயலுக்காக தம்மிடம் நான் மன்னிப்பு வேண்டுகிறேன். விநாயகா, தவறு இழைத்த சிரசு இல்லாத நிலையில் நீ மன்னிப்பு கோர அவசியமில்லை. எனக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்வை அளித்ததற்காக தமக்கு அநேக கோடி நன்றிகள். அன்னையும் தந்தையுமே உற்ற தெய்வங்கள். அதிலும் நான் மிக பெரும் பேறு பெற்றவன். சிருஷ்டியை பரிபாலிக்கும் சிருஷ்டி கர்த்தாக்களே என்னை பெற்றவர்கள். நீடூழி வாழ்க. முழு முதல்வனாவாய். ஈசன் அன்னை பார்வதி புதல்வன் விநாயகர் வாழ்க! கஜானனர் வாழ்க! மகாதேவர் வாழ்க! அன்னை பார்வதி தேவி வாழ்க! கஜானனர் வாழ்க! மகாதேவர் வாழ்க! கஜானனர் வாழ்க! கௌரியின் மைந்தர் வாழ்க! ஈசனின் புதல்வர் வாழ்க! சக்தியின் செல்வர் வாழ்க! சிவபெருமான் புதல்வர் வாழ்க! சுபங்களின் இருப்பிடம் வாழ்க! சிவசக்தி மைந்தர் வாழ்க! நான் மறுவாழ்வு பெற்றதால் தாம் அனைவருக்கும் இத்தனை மகிழ்ச்சி எனில் நான் உன்னை எவரும் ஏன் லட்டு அளிக்கவில்லை? நான் வயிறார எதையும் உண்டு மிகுந்த நேரமானதே. நீ விரும்பிய லட்டுக்களை உனக்கு அளிக்கிறேன் மகனே. விருப்பம் நிறைவேறும் மட்டும் ஆசை தீர உண்பாய். கைலாயத்தில் எனக்கு இளையவன் வருகை தந்த பின்னர் அங்கு எனக்கான அவசியம் இல்லை.
இனி மாத்திரம் தேவசேனாவே வாழ்வில் என்னை முக்கியமாக கருதுகிறாள். தெற்கை நோக்கி முன்னேற ஆயத்தங்கள் துவங்கட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சேனாதிபதி கார்த்திகேயன், பெரும் வெற்றிகள் கண்ட முருகன், சூரர்களின் சூரர் முருகன். இனியும் சேனாதிபதியிடம் உண்மையை உரைப்பதில் தாமதம் கூடாது. என் அருமை நண்பர்களே, எனது இந்த புதிய ஸ்வரூபம் எப்படி? இந்த தோற்றம் உள்ளத்தை கவர்ந்திழுக்கின்றது நண்பரே. இனி தம்மால் ஒரு சேர ஒன்றல்ல, இரண்டல்ல, ஏராளமான லட்டுக்களை எடுத்து உண்ண இயலும் நண்பரே. இன்று முதல் நான் மாத்திரம் அல்ல, உன் வயிறும் மனமும் நிறைய தேவையான லட்டுக்களை நீயும் உண்ணலாம். தாமதம் எதற்கு? வாருங்கள், உண்டு கழியுங்கள். எடுத்து உண்ணுங்கள், உளமாற உண்டு மகிழுங்கள். யானையின் சிரம் பொருத்தப்பட்டதால் எனக்கும் பெரும் மகிழ்வே. யானை எப்போதும் பசி கொண்டிருக்கும். ஆகையால் இவரும் கைலாயத்திலேயே நிலைத்திருப்பார். அத்துடன் லட்டுவை புசித்த வண்ணம் இருப்பார். தம் மகிழ்ச்சிக்கு நான் காரணம் அறிவேன் தேவேந்திரா. கஜானனர் இங்கிருந்து வெளிப்படாவிடில் தம் மகத்துவம் குறைந்து விடுமோ என்ற அச்சம் இருக்கிறது, இல்லையா? தேவேந்திரன் விநாயகனை பரிகசிப்பது போல் பேசுவது ஏன்? ஒருவேளை தேவேந்திரனைப் போல இந்த சிருஷ்டியை யானையின் சிரம் கொண்ட எனது விநாயகனை பரிகசிக்க முற்படுமா? சோதரி, தமது கவலை அவசியமற்றது. தம் புதல்வனை பரிகசிக்க மாட்டார்கள். ஏனெனில் அனைவரினும் பிரதான ஸ்தானத்தை விநாயகனே பெற உள்ளார். விநாயகனை அண்ட சராசரங்களும் இந்த வடிவிலேயே பூஜிக்கும். விநாயகன் மறுவாழ்வு பெற்ற வேளையில் இன்று விநாயகனது ஜன்மோற்சவம் மற்றும் நாமகரணமும் நிகழும். எனினும் அந்த உற்சவத்திற்கு முன்பு நான் ஒரு மிக முக்கியமான பணியை நிறைவேற்றியாக வேண்டும்.
நான் எனது மரியாதைக்குரிய தந்தைக்கு மட்டுமல்லாது மகத்துவம் பொருந்திய தேவகணங்களுக்கும் மகரிஷிகளுக்கும் மிக பெரும் அவமதிப்பை ஏற்படுத்தினேன். உசிதமற்ற முறையில் நடந்து கொண்டேன். ஆகையால் நான் அவர்கள் அனைவரிடத்திலும் எனது உளமாற மன்னிப்பு வேண்டுகிறேன். தேவசேனா, என்னை கண்டு பரவசம் கொண்டாயா? நீ எனது வருகைக்காக காத்திருந்தாயா? ஆம், அதுவும் உண்மையே. காரணம் என்ன? என் இதயத்தில் உறையும் ரகசியத்தை தம்மிடம் கூற காத்திருந்தேன். ரகசியமா? சேனாதிபதி, நான் தம்மீது மையல் கொண்டவள். இதுவே சத்தியம். இந்த சத்தியத்தை நானும் அறிவேன். எனினும் இது முழுமையான உண்மை அல்ல. முழுமையான உண்மை யாதெனில் என்னை இவ்விடம் அனுப்பியவர் தேவேந்திரரே. தேவேந்திரனா? ஆம், என் மோக வலையில் தம்மை சிக்க வைக்க அனுப்பினார். தமது உத்தேசத்திலிருந்து தமது கவனத்தை திசை திருப்பும் நோக்கம் கொண்டே என்னை ஏதிருக்கிறார். எனினும் தம் நற்குணம் மற்றும் தூய செயல்களினால் ஈர்க்கப்பட்ட நான் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தேசம் மறந்து உண்மையில் தம் மீது மையலில் ஆழ்ந்தேன். அதை உணர்ந்த பின்னர் தமக்கும் அதனை எடுத்துரைக்க நான் பெரும் பிரயத்தனம் செய்தேன். இருப்பினும் அதற்கான துணிவு எழவில்லை. எனினும் இதனை தாம் அறிந்த பின்னர் எனக்கு நிகழ உள்ள விளைவினையும் அறியேன். நான் தாம் என்னை ஏற்பீர்களா என்பதையும் அடியவள் இது மட்டும் அறியேன். எனினும் அறிந்த ஒன்றை கூறுகிறேன். இனியும் தம்மை ஏமாற்றுவது எனக்கு அசாத்தியமான செயலாகும். உனது பெயர் தேவசேனாதானே? சேனாதிபதி தேவசேனா, என்னிடம் சத்தியம் உரைத்தாய். அந்த துணிவை நான் பாராட்டுகிறேன். இருப்பினும் இனி என்னால் என்றும் உன்னிடத்தில் உண்மையான அன்பு பாராட்ட இயலாது. உன்னை ஏவியவன் இந்திரன் என்பதை நான் மறக்க இயலாது. அந்த சிந்தனையே என் உள்ளத்தில் உனக்கு எதிராக துவேஷத்தை பெருகச் செய்யும். அதில் அன்பிற்கு இடம் இருக்காது தேவசேனா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மந்தபுத்தி நிறைந்த சிரத்தினால் நான் தம்மையும் உதாசீனம் செய்தேன் தேவேந்திரா. ஆகையால் தம்மிடம் நான் மன்னிப்பு வேண்டுகிறேன். ஏனெனில் தம்மோடு ஒப்பிட்டால் நான் எம்மாத்திரமாவேன். தமக்கு இணையான அகங்காரம் கொண்டவர் அண்ட சராசரங்களிலும் எவரும் இல்லை.
உண்மைதானே தேவேந்திரரே? அரசன் நெறிமுறை தவறாது நடப்பவன், பாதுகாவலன் அல்லவா? எனினும் தாம் வீண் குரோதத்தில் சிக்கிக்கொண்டு ஒரு பாலகனை எதிர்த்து பெரும் ஆக்ரோஷம் கொண்டீர்களே. எனினும் எந்த விதத்தில் எனது அகங்காரம் அழிவை சந்தித்ததோ அவ்விதமே என்றேனும் தமது ஆணவ எண்ணமும் தன்னால் அழிவை சந்திக்கும். எனக்கு பூரண நம்பிக்கையுள்ளது. என்ன தயக்கம்? லட்டுவை ருசியுங்கள்.